வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாலிமர் நியூஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி வந்திருக்காருல்ல, அப்போது மனோ தங்கராஜ் ராகுல் காந்திக்கு சால்வை போட போயிருக்காரு. ராகுல் காந்தி அந்த சால்வையை வாங்கவே இல்லையாம். சால்வையை பெற ராகுல் காந்தி மறுத்துட்டாராம். கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி மனோ தங்கராஜ் போட வந்த சால்வையை வாங்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மறுத்துட்டாரு அப்படின்னு பாலிமர் நியூஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே மனோ தங்கராஜுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட திமுக சீட்டு வழங்கலை, வாய்ப்பு வழங்கலை. இப்போது ராகுல் காந்திக்கு மனோ தங்கராஜ் சால்வை போட போகும்போது ராகுல் காந்தி அதனை மறுத்துள்ளார் வாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, பேசுபொருளாக மாறி இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர் தொகுதி, எல்லாத்துக்கும் தெரியும். 2 தொகுதிகளையும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருல்ல, அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொத்து விஷயத்தில் தப்பு இருக்குது. திருச்சி கிழக்குடைய வேட்புமனுவில் தனக்கு 220 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னும், பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவில் 115 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு. ஒரே ஆள் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒரு தொகுதிக்கான வேட்புமனுவில் 220 கோடி சொத்து அப்படின்னும், இன்னொரு தொகுதிக்கான வேட்புமனுவில் 115 கோடி சொத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போது பெரம்பூர் தொகுதியுடைய ஒரு வாக்காளரான், அவர் பேர் விக்னேஷா, ஹைகோர்ட்டில் கேஸை போட்டாப்புல. இது மாதிரி நான் இந்த தொகுதியில் தான் வாக்காளராக இருக்கேன், என் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான விஜய் திருச்சி கிழக்குலையும் போட்டிடுறாரு. திருச்சி கிழக்கில் தனக்கு 220 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என் தொகுதியில் 115 கோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சொத்தை மறைச்சிருக்காரு, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸை போட்டாப்புல. இப்போ ஹைகோர்ட்டு இது தப்பு, விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் வருமான வரித்துறை இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் 2 வீடியோக்களை வெளியிட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தமிழகம் வந்து பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வீடியோ, ரோட் ஷோ போகக்கூடிய வீடியோ. மயிலாப்பூரில் தமிழிசை அவர்களை ஆதரித்து அமித்ஷா ரோட் ஷோ போனாரா, அப்போ பயங்கரமான கூட்டம் கூடியிருக்கு. அந்த வீடியோவையும், இன்னொரு தமிழகத்தில் இன்னொரு பகுதியில் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போயிருக்காரு, அதில் கூட்டமே இல்லாமல் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது திமுகவுடைய ரோட் ஷோ. இதை அண்ணாமலை கம்பேர் பண்ணி, ஒன்று அமித்ஷாவுடைய ரோட் ஷோ, இன்னொன்று எம்கே ஸ்டாலினுடைய ஃப்ளாப் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.